ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, கெட்டியான சுவையான தயிர் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுல் க்ரீம் மில்க் பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஒரு பாத்திரத்தில் காய்ச்சிக்கிறேன். நீங்கள் பேக்கெட் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்காத பாலாக இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டியாக கிடைக்கும். இப்போ இது பொங்க விட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். கொதிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஆடை எதுவும் படியாமல் இருக்கும். அப்போ தான் தயிர் நல்லா க்ரீமியாகவும் கெட்டியாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி ஸ்பூனாலேயோ இல்லாட்டி ஒரு விஸ்காலேயோ நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் நீங்கள் சேர்த்துட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா அடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பாலும் நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப ஆறிடக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறத விட கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாகவும் இருக்கக்கூடாது. வெது வெதுப்பாக இருக்கிறத விட கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டால் தான் நமக்கு தயிர் ஈவனாக தோஞ்சு வரும். இல்லாட்டி ஒரு சில இடங்கள் கட்டியாகவும் ஒரு சில இடங்கள் தண்ணியாகவும் இருக்கும். நீங்கள் ஸ்பூனாலேயும் கலந்து விட்டுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பவுலாலேயோ இல்லாட்டி கிளாஸாலேயோ நல்லா அடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சேர்க்கக்கூடிய உரமோர் பார்த்திங்கன்னா பாலில் எல்லா இடமுமே ஈவனாக சேர்ந்துருக்கும். அதனால் தயிர் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டியாகவும் வரும், அதே சமயம் நல்லா ஈவனாகவும் தயிர் தோஞ்சு வரும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு இதை ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பவுல்லையோ நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு இதை மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி நைட்டு ஊற்றி வச்சுருக்கேன். காலையில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஆகிடுச்சு. பாருங்கள் தயிர் எவ்வளோ கெட்டியாக சூப்பராக தோஞ்சிருக்குன்ட்டு. கொஞ்சம் கூட தண்ணியாகவே இல்லை. இதிலேருந்து நான் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு. நம்ம எப்போதும் தயிர் ஒரு ஸ்பூனில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய தயிரில் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கும். இந்த தயிரில் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பாதி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட டிஃபன் பாக்ஸில் தண்ணியே இல்லை. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 1 மணி நேரத்தில் தயிர் எப்படி துவைக்கிறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னா, தோசைக்கல்லில் சப்பாத்தி சுட்டு எடுத்தாலோ இல்லாட்டி தோசைக்கல் ஐ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகிட்டாலோ தோசை நம்ம ஊற்றும்போது அது எடுக்கிறதுக்கு வரவே வராது. நல்லா தோசை கல்லில் அப்படியே ஒட்டிக்கும். அப்போ நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக இந்த தோசைக்கல்லில் சப்பாத்தி சுட்டு எடுத்தேன். இப்போ தோசை ஊற்றுறேன் பாருங்கள், எடுக்கிறதுக்கு வரவே இல்லை. அப்படியே நல்லா ஒட்டியிருக்கு கல்லோட. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு பாருங்க. நான் தோசையை எடுத்துட்டேன். இப்போ இந்த தோசைக்கல்லில் ஒட்டியிருக்க தோசையும் கரண்டியால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தோசைக்கல்லில் ஒட்டியிருந்த தோசையெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போது ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு புளியாக இருந்தாலும் சரி, வெள்ளை புளியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம புளி மடித்து வச்சுருக்க துணியை இந்த எண்ணெயை தொட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் மிடில்லேருந்து கார்னர் வரைக்கும் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. எண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய புளியை அன்றைக்கி சமையல்லையே நீங்கள் சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி புளி துணியை நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றும் போதே பயன்படுத்தலாம். வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சு தேய்க்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி புளியை வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக் தோசை தவாவில் எப்படி தோசை ஒட்டாமல் வருதோ அதே மாதிரி
இந்த புளியை வச்சு நம்ம தேய்ச்சி தோசை ஊற்றும் போது இரும்பு தவாலையும் நான்ஸ்டிக்கியாக வரும், அதாவது தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. நார்மலாக எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். தோசை நல்லா வெந்ததும் திருப்புறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருது. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஊற்றின தோசை தான். ஃபஸ்ட் டைம்லேயே நமக்கு இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் வந்துட்டு தோசைக்கல்லில் தேய்க்கிறதுக்கு வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி புளி வந்து பயன்படுத்துங்க. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம செய்கிற சமையலில் தவறுதலாக உப்பு வந்து அதிகமாக சேர்த்துட்டோன்னா அதை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழம்பு வகைகளில் உப்பு தவறுதலாக அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அந்த உருளைக்கிழங்கை எடுத்துடலாம். நீங்கள் போடக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து பச்சை உருளைக்கிழங்காகவும் இருக்கலாம், இல்லாட்டி வேக வச்ச உருளைக்கிழங்காகவும் இருக்கலாம். அடுத்த டிப் என்னென்னா, உருளைக்கிழங்கு இல்லாட்டி தக்காளியை வந்து ஒரு தக்காளியோ 2 தக்காளியோ உங்கள் உப்பு எவ்வளோ அதிகமாச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லாட்டி தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி தனியாக வதக்கிட்டு சேர்த்தாலும் குழம்பு வந்து உப்பு கம்மியாகி டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாகிடும். இதெல்லாம் இல்லாமல் தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்க்கலாம். அப்படியும் இல்லாட்டி சிம்பிளாக செய்யணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிளகாய்த்தூள் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா உப்பு வந்து சரியாகிடும். குருமா வகைகளில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா உடைத்த கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி சோள மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு அரை கப் பாலில் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கெட்டி தயிர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு வந்து சரியாகிடும். பொரியல் வகைகளில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா வெங்காயம் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது 2 மெத்தடுமே இல்லாமல் செய்கிறீங்கன்னா தண்ணி வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உப்பு வந்து சரியாகிடும். அடுத்து வறுவல் வகைகளில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா சிம்மில் 5 நிமிஷம் வச்சிங்கன்னா உப்பு வந்துட்டு அரிசி மாவு சேர்த்ததால் பேலன்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வறுவல் வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் கிடைக்கும். இட்லி பொடி, பருப்பு பொடி, இந்த மாதிரி பொடி வகைகளில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அதில் என்ன பருப்பு போட்டிருக்கீங்களோ அது திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக கருவேப்பிலையை கடாயில் போட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டாலும் உப்பு சரியாகிடும். பிரியாணி வகைகள், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வகைகளில் வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா 1 வெங்காயம் இல்லாட்டி 2 வெங்காயம் வந்துட்டு தனியாக எண்ணெயில் வந்து பொன்னிறமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வெரைட்டி ரைஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா உப்பு வந்து சரியாகிடும். தோசை மாவு இல்லாட்டி இட்லி மாவு, இந்த மாதிரி மாவு வகைகளில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா 1 கப் அளவுக்கு ரவையை வறுத்துட்டு 5 நிமிஷம் பாலில் ஊற வச்சு அந்த மாவோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு வந்து சரியாகிடும். அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக உளுந்தும் அரிசியும் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சும் சேர்த்துக்கலாம். ரசத்தில் வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்கிறப்ப மிளகு சீரகத்தை வறுத்து அரைச்சி அதோடு சேர்த்துக்கலாம். இது இல்லாட்டி பச்சை மிளகாவோ இல்லாட்டி காஞ்ச மிளகாவோ எண்ணெயில் தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணினா ரசத்தில் இருக்க உப்பு பேலன்ஸ் ஆகிடும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம செய்கிற சமையலில் காரம் அதிகமாகிட்டால் அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். காரக்குழம்பில் காரம் அதிகமாகிட்டால் உப்பும் புளி கரைசலும் கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா காரம் சரியாகிடும். அப்படி இல்லாட்டி தக்காளி பழங்களை நறுக்கிட்டு அந்த குழம்போடு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனாலும் காரம் வந்து சரியாகிடும். சாம்பார் வகைகளில் காரம் அதிகமாகிட்டால் கொஞ்சமாக வெல்லம் அல்லது தேங்காய் பூவை வந்து சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா காரம் சரியாகிடும். கிரேவிலாம் செய்யும்போது காரம் அதிகமாகிட்டால் கொஞ்சமாக வெல்லமோ இல்லாட்டி சர்க்கரையோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா காரம் சரியாகிடும். குருமா அல்லது சப்பாத்திக்கு செய்கிற சைடிஷில் காரம் அதிகமாகிட்டால் தேங்காய் பால் ஏடு, பால், நெய், தயிர் இல்லாட்டி ஆம்ச்சூர் பவுடர், இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சேர்த்து இறக்கிட்டோன்னா காரம் சரியாகிடும். பொரியல் வகைகளில் காரம் அதிகமாகிட்டால் தேங்காய் பூவை கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்தா காரம் சரியாகிடும். வறுவல் வகைகளில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா அரிசி மாவு அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சட்னி வகைகளில் காரம் அதிகமாகிட்டால்
தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி அந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறும் இல்லாட்டி புளிக்கரைசலும் சேர்க்கலாம். தேங்காய் சேர்க்காத சட்னியாக இருந்தால் வேர்க்கடலை அல்லது முந்திரி பருப்பை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் இல்லாதவங்க வீட்டில் மேரி பிஸ்கட் இருந்தால் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அந்த சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். காரமும் சரியாகிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சமையலில் காரம் அதிகமாகிட்டால் நெய், வெண்ணெய், தயிர், தேங்காய்பால், வெல்லம், உப்பு, பால், புளி, எலும்பிச்சைப்பழ சாறு, ஆம்ச்சூர் பொடி, தக்காளி பழம் இந்த மாதிரி ஐட்டமில் ஏதாச்சும் ஒன்று அந்த ரெசிபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காரம் சரியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.